showers of blessing, graciously reviving again. Over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing we need. Mercy drops from the south falling, but for the showers we plead. Mercy drops from the south falling, but for the showers we plead. The darkest stars had passed away to bring us light anew. It brightens everything we see. That's why we sing to you. It's Vanity, Thomas, Elizabeth, a women's college on the list. Now echoing over valleys and hills and through the heavenly mist. With a smile on our face and joy in our hearts, we conclude this college song. With a sense of deep satisfaction, we get through knowing where we belong. With a smile on our face and joy in our heart, we conclude this college song. With a sense of deep satisfaction, we get through knowing where we belong. The next part of the program, we invite Mrs. Vanadi Devi ma'am to kindly honor Mrs. Malali. To empowering the entrepreneurs as a creator and the host of the popular business television show Varthaga Parvai on Tamil TV. He has personally interviewed over 1,000 entrepreneurs, gaining a deep insight into diverse business model. Dear audience, please join me in giving a warm welcome to Mr. Arun on stage. Good morning, Abensu. Good morning. Thanks. First of all, I would like to thank CDD College for offering us this particular event. ஒரு காலேஜில் இருந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணுறதுல we are happy. Women empowerment அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு women entrepreneur அப்படின்னும் போது எல்லாருக்கும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, என்னால் ஏதாவது சாதிக்க முடியுமா? நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. மேபி in a couple of years time இங்கேருந்து முடிச்சுட்டு போகும்போது வாட் ஆர் யூ கோயிங் டு, இந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? யாருக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்குன்றவங்க ரைஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லையா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ஒருத்தர் கூட உங்களுக்குள்ள ஆம்பிஷன் கோல் இருக்கிறவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அவங்களுக்காக கை தட்டலாமே. உங்களுடைய ஆம்பிஷன் Okay, so this is what we are trying to set it up. ஒரு சின்ன கதை சொல்றேன். 13 வருஷம் முன்னாடி ஒரு பெண்மணி, ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனர், நான் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு செய்யணும், பர்டிகுலரா விமன் சொசைட்டிக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப்ல ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க பிசினஸ். ஓகே, விமன் சொசைட்டிக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் ஒரு நாளைக்கு வந்தது. அந்த சின்ன தாட் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் எடுக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சாங்க. ஓகே, விமன் ஆண்டர்பிரனருக்காக ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், லெட்ஸ் பில்ட் அ கம்யூனிட்டி அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் செய்யலான்னு ஷி யூஸ் டு பிளான் அ லாட். டே நைட்டாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் அசோசியேஷன் விமனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. And 13 years after, and that is CRL. நம்ம சொல்லக்கூடியது our founder president Mrs. Malali Madam. And please give a big round of applause. ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு கம்யூனிட்டியால் நமக்கு என்ன ஆகணும்? ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நான் ஏன் இருக்கணும், இல்லை ஒரு அசோசியேஷனோட நான் ஏன் நேச்சர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது நிறைய விஷயம்.
நேச்சரே கம்யூனிட்டியாக தான் இருக்குது. நம்ம எல்லாருமே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சயின்ஸ் பேசிக்காக எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருக்கோம். உலகம் தன்னைத்தானே சுற்றிக்குது. பூமியோ சூரியனை சுற்றி வருது. கொஞ்சம் அதோட பாதையிலிருந்து விலகினா என்ன ஆகும்? நம்மளாம் இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அவர் இந்த யூனிவர்ஸ் இவ்வளோ பெரிய பேரண்ட சராசரத்தில் எப்படி கரெக்டாக நம்ம மட்டும் உயிர் வாழும், இந்த பூமி மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கு, உயிர் வாழ தகுதியான ஒரு கிரகமாக இருக்கு அப்படின்றது. திஸ் இஸ் வாட் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த நேச்சர். கம்யூனிட்டியாக இருக்கணும். அந்த கம்யூனிட்டி விட்டு விலக முடியாது, விலகக்கூடாது. 1000 பேர்கிட்ட ஒருத்தர் போய் கேள்வி கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் ரோடு சரியில்லை, எங்கள் ஏரியாவில் தண்ணி இல்லை, எங்கள் ஏரியாவில் கரண்ட் பவர் கட் ஆகுது, சரியான எந்த ஒரு வகையிலையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் எதுவுமே சரியாக கிடைக்கலன்ட்டு ஒருத்தர் போய் 1000 பேர்கிட்ட பேசுகிறாங்க. தட் இஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? யாரும் கேட்க முடியாது இல்லையா? 1000 பேர் இருக்காங்க, ஒருத்தர் போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதே ரிவர்ஸெல்லாம் யோசிச்சு பாருங்க, 1000 பேர் சேர்ந்து ஒருத்தங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. அதோடைய பவர் எப்படி இருக்கும்? அதோடைய குரல் எப்படி இருக்கும்? கேன் யூ இமேஜின் தட்? அதுதான் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன். இங்கே நிறைய பேர், இங்கே இருக்கிற இத்தனை குழந்தைகள், பெண்மணிகளை நாங்கள் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். அனிதாஸ் இருப்பீங்க, சுனிதாஸ் இருப்பீங்க, பிரியா இருப்பீங்க. சுனிதா வில்லியம் யாரும் இருக்க முடியாது, அது ஒருத்தர் தான். கரெக்டா? இந்திரா காந்தி யாரும் இருக்க முடியாது, ஒருத்தர் தான். சுனிதா வில்லியம் backed up by NASA. இந்திரா காந்தி was backed up by காங்கிரஸ் பார்ட்டி. ஒரு பெண்மணி முன்னுக்கு வரணும் அப்படின்னா, இன்னைக்கும் சொல்றேன் நான், ஒரு ஆணாதிக்க சொல்றேன், ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு, ஒரு ஆணாதிக்க சமுதாயம். ஆண்கள் சொல்றது மெஜாரிட்டியா இருக்கு. ஆண்கள் சொன்னா சரி, வீட்லயே பார்க்கலாம். நீங்க இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ், என் வீடு நல்லா இருக்கு, என்னுடைய அப்பா, ஓகே குட் ஃபைன். பட் சொசைட்டி எடுத்துக்கோங்க, ஆண்கள் டாமினேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய குரல் எப்போது எப்படி கேட்கணும், அதை கேட்கறதுக்கான அத்தனை விஷயங்களும் தான் சியாவெட் செஞ்சுட்டு இருக்கு. சியாவெட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் நாட் ஜஸ்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு உமன் அப்படின்னும் போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சு வெளியே போகும்போது உங்களுக்கு நீங்கள் உண்மையான உலகத்தை பார்க்க முடியும். இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, முடிச்சுட்டு வெளியே போகும்போது உண்மையான உலகம் என்ன? when you earn on your own and that's when the real life starts. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதெல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், ஓகே, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லலாம், அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தட்ஸ் ஓகே. ஆனால் யார் உங்களுக்காக போய் நிற்பாங்க? நான் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு கேட்பாரு, ஓகே சரியா செய்யணும், சரியா போயிடும் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவார். பட் அதுக்கப்புறம் அந்த ஆறுதல் போதுமா? ஆறுதல் போதுமா? போதாது. அப்ப என்ன தேவை? நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தேவை. நமக்காக பேசணும், பெண்களாகிய உங்களுக்காக பேசணும், நீங்க சொல்லக்கூடியதை கேட்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. அந்த கம்யூனிட்டி மூலமா தான் ஒரு புரட்சி நடக்கும். நம்ம எல்லா ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். 150 வருடங்களுக்கும் மேல ஆங்கிலேயர் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? ஒருத்தர் 2 பேரா பேசினாங்க. பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் சேர்ந்து கொடுத்த பொருள் தான் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம், இந்த சுதந்திரம். அதுதான் லைஃப்ல எல்லாத்துக்குமே பொருள். பெண்களாகி நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். நான் சொல்ல போறேன், நான் பேச போறேன், ஆனா நான் எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், எதற்காக பேசணும்? முதல்ல உங்களுக்காக பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல அது மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். என்ன நான் நேசிக்கும் பொழுது என்னுடைய சரௌண்டிங்ஸ் என்னால நேசிக்க முடியும், எல்லாரையும் என்னால நேசிக்க முடியும். முதல்ல என்னன்னா, எந்தாவது ஒரு கட்டத்துல உள்ளாக்கப்பட்ட அப்படின்னா யார் மேலேயும் என்னால அன்பு காட்ட முடியாது. முதல்ல உங்க மேல நீங்க அன்பு காட்டணும். அடுத்து சொசைட்டி மேல அன்பு காட்டும் போது அதுல நிறைய தடைகள் வரும். நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த நல்ல விஷயம் செய்யணும்னு நான் போகும்போது
நிறைய பேர் அதை தடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தட் இஸ் த சொசைட்டி. தட் இஸ் த சொசைட்டி வி ஆர் லிவிங் இன் டுடே. அங்கிருந்து நம்ம எப்படி நம்மளை நாமே பூஸ்ட் பண்ணி வெளியே வர முடியும்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இணையும். சரி, எந்த ஆர்கனைசேஷன் சரியாக இருக்கு? நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மணி ஓரியன்டாக இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே அவ்வளோ பணம் கட்டு இவ்வளோ பணம் கட்டுன்றாங்க. ஸோ யாரை நம்ப முடியும்? அப்போ அதோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்க, எப்படி அந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னு பாருங்க, இன்னைக்கு என்ன லெவலில் இருக்குன்னு பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இங்கிருந்து நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபைன், அதற்கான முயற்சிகள் இருக்கு, அதற்கான வழிகள் எங்கே தேட போகிறோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஜோக். ஸோ அதற்கான ட்ரைனிங் தேவை, அதற்கான மென்டர்ஷிப் தேவை, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, அதற்கான கைடன்ஸ் தேவை. இந்த மென்டர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கைடன்ஸ் இதெல்லாம் யாரால கொடுக்க முடியும்னா எங்களால் கொடுக்க முடியும், சேவையால. சரி, ஒரு விமன் ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆணான உனக்கு என்னப்பா வேலை கேட்குறீங்க? பெண்களுக்கான பிரெயின், ஆண்களுக்கான பிரெயின். பெண்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்கள் எப்படி யோசிப்போம் உங்களுக்கு தெரியுமா? அண்ட் திஸ் இஸ் தி மோட்டோ பிஹைண்ட். நாங்கள் யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த உலகம் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா ஆண்களும் யோசிக்கிறோமா? ஆனால் எல்லா பெண்களும் யோசிக்கிறீங்க. ஒரு நாளும் ஒரு பெண்மணி உங்களுடைய தாயாரா இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் எடுத்துக்கலாம். பர்சனலாக முதல்ல நம்மளுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம வெளியே வரோம். அந்த குடும்பத்துக்குள்ள பாருங்க, உங்களுடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. டெய்லி காலேஜ் உங்களை அனுப்புறதுக்காக தின வேலைகள் பார்ப்பாங்க, சமைப்பாங்க, உங்களை டேக் கேர் பண்றாங்க, உங்க ஃபேமிலியை ஷீ இஸ் டேக்கிங் கேர். அப்போ அந்த ஒரு அஃபெக்ஷன், பாசம் உங்களுக்கும் வரும். நீங்க அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா யூ நீட் அ கம்யூனிட்டி, ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி தேவை. என்னைக்குமே ஒருத்தர் குரல் கொடுத்தா அது ஓரளவுக்கு தான் கேட்கும். 1000 பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய குரல் தான் அந்த உலகத்துல பெருசா இருக்கும். யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் டீம்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கை தூக்கலாம். ஒருத்தர் கூட இல்லையா? ஒரே ஒருத்தர்? நோ? ஓகே. ஒருவேளை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா வேலைக்கு போகலாம், தப்பு கிடையாது. வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களால வர முடியுமா? அதுதான் சேலஞ்ச். ஒரு நாளுமே ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம தயார்படுத்திக்க போறோம் அப்படின்றது தான் சிஆர். இன்னைக்கு சிஆர் ஸ்டார்ட் பண்ணி 13 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வேர்ல்டு ஆண்டர்பிரினர்ஷிப் டேல நம்ம இருக்கோம். என்ன செய்ய போறோம் இந்த சொசைட்டி, விமனுக்காக என்ன செய்ய போறோம்னு யோசிக்கும் போதுதான் வானதி மேடம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இப்போ இந்த காலேஜ் இன்னைக்கு நம்ம பர்டிகுலர் டேல இந்த காலேஜோட ஒரு அக்ரிமெண்ட் MOU சைன் ஆக போகுது. அண்ட் வி ரியலி தேங்க் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபார் தட். ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வெறும் படிப்பு மட்டும்தான் காலேஜ்ல கத்துக்கணுமா? இதெல்லாம் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கை கொடுங்க. வெறும் படிப்பு மட்டும்தான் கத்துக்கணுமா? இல்ல. அப்போ வேற என்னெல்லாம் நீங்க கத்துக்கலாம்? யாராவது பேச முடியுமா? யாராவது பேசுவீங்களா? இங்க உங்க குரலை கேட்க முடியுமா? லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எங்க இருந்து வரும்? இனிஷியேட்ல இருந்தா, இனிஷியேட் பண்ணும்போது தான் வரும் இல்லையா? யாராவது லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படியே இருக்குமா? லீடர் ஆகணும்னு நினைக்கிற வாய்ப்பு சொல்லலாமா? நினைக்கிறோம். உங்களை நீங்களே ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. லீடர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வரணும், பேசணும் இல்லையா? யாராவது வந்து இங்க பேச முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்னால பேச முடியும். யாராவது வாலண்டியர் பண்ண முடியுமா? கமான். லீடர் ஆகணும்னு யார் சொல்லுது? வாங்க, முடியுமா? உங்க பேரு? கார்த்திகா. மிஸ் கார்த்திகா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? You have to overcome your fears and bold இருங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம்.
நீங்கள் பண்ணுறது தான் சரின்ட்டு உங்களே நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். Nice. Well said. Thank you, everyone. Thank you, Mr. இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் உங்க லீடரா மாறும். நாட் ஜஸ்ட் நான் லீடர் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சு போடுறது கிடையாது. ஒரு இடத்துலயும் வாங்கக்கூடிய கைத்தட்டல்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று செய்யும். நான் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்க, இல்ல யோசிக்கலாம் ஃபியூச்சர்ல நான் என்ன செய்ய போறேன், இங்க இருந்து நான் எங்க போக போறேன், லைஃப் என்ன ஆக போகுது. பெண்கள்லாம் மேனேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அவ்வளவுதான் கிடையாது. அந்த வேர்ல்டு எல்லாம் தாண்டிட்டோம் இல்லையா, கரெக்டா? அந்த வேர்ல்டு முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க, வேலை கொடுக்குறாங்க, ஆண்டர்பிரினர் ஆகுறாங்க. உங்களுக்கு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா அதற்கு முதல்ல முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு முதல்ல உங்களுக்கு ரைட்டான கைடன்ஸ் தேவை. அண்ட் we are here to guide you. ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டு போறோம் அப்படின்றதான் மேட்டர்ஸ் a lot. காலேஜ் முடிச்சுட்டு நீங்க போகும்போது மேபி டவுன் லைன் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க, என்னுடைய மேம், என்னுடைய ஃபேக்கல்டி, ப்ரொஃபஸர் என்ன திட்டினாங்க, நான் இன்னைக்கு அந்த ஒரு திட்டு வாங்கினது தான் நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் நினைச்சு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வாட்ன்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள தினமும் இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நெறிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் அப்துல் கலாம் சார் சொன்ன விஷயம். கனவு அப்படின்றது நீங்க தூக்கத்துல காட்டுற விஷயம் இல்லை, உங்களை தூங்க விடாம செய்யறது தான் கனவு அப்படின்னு சொன்னார் இல்லையா, கரெக்டா? இன்னைக்கு இந்தியா எந்த அளவுல இருக்கும், இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன, ரொம்ப வருஷமா வளரும் நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, இந்தியா எப்பயோ வளர்ந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். வல்லரசு நாடுன்ற ஒரு முத்திரை நமக்கு தேவையில்லை, நம்ம வளர்ந்தாச்சு. சந்திராயனுக்கு நம்மளால ஒரு பெரிய சேட்டலைட் அனுப்ப முடியுது, கரெக்டா? சந்திராயனை போய் ரிசர்ச் பண்ண முடிஞ்சது. இங்க இருந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அபார்ட் ஃப்ரம் சினிமா, மீடியா, அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த நிறைய விஷயத்துல முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம், விமன் எம்பவர்மெண்ட். 33% தான் தருவேன்றாங்க. நீங்க யாரையா 33% எனக்கு கொடுக்கறதுக்கு? 33% போதுமா ஆண்களோட உங்களுக்கு சரிசமமா இருக்கிறதுக்கு? இல்ல 50% வேணுமா? 50% வேணும் இல்லையா? அதை சொல்லணும் இல்லையா? எங்க சொல்லுவீங்க? எங்க கிட்ட வாங்க சொல்லுங்க. பிகம் a member. நீங்க காசுலாம் கட்ட வேணாமா, சும்மா வாங்க, நான் ஏதோ சர்வீஸ் பண்ண போறேன்னு வாங்க. NGO ட்ரஸ்ட் அப்படின்னும் பொழுது முதல் விஷயம் இந்தியாவில் சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும். தட் இஸ் வாட் we are. உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சியாபேட்ல எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே உங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக, உங்களுடைய முயற்சிக்காக. அந்த முயற்சியை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி முயற்சி எங்க போடணும். ஒரு விதை விதைக்காக தான் நாளைக்கு மரம் ஆகும். விதைக்கவே இல்லை, நான் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டேன் மரம் ஆயிடும், ஆகாது. விதைக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அதை டேக் கேர் பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் we are, that organization. உங்க எல்லாரையும் விதைப்போம், நாளைக்கு நீங்க எல்லாம் முளைச்சு மரமா நிற்பீங்கன்றது ஒரு உறுதி நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு நாள்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டே. இன்னைக்கு சியாபேட் ஒரு முக்கியமான விஷயத்துல நாங்க இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு ஒரு MOU சைன் பண்ணிட்டு இன்னில இருந்து எங்களுடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது CTT காலேஜோட. யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப்காகவோ, விமன் எம்பவர்மெண்ட்காகவோ, ஜென்ரலா நான் ஒரு பெண், எனக்காக நான் குரல் கொடுக்கணும், என்னுடைய விமன் சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. We are here to guide you. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த CTT காலேஜுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Thank you so much, sir. And Vairapati, the Diamond Woman. It's not just a name, it's a statement. This initiative focuses on giving a woman artisans and entrepreneurs a platform to showcase their talent, connect with customers, and grow their business. Let's now watch a short video presentation about Vairapati 2025. சரித்திரமானாய் நீயே நாளை வைரப்பெண்.
தமிழக பெண்களுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஒரு கல்லூரி மாணவியா, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டரா, இல்ல அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஒன்று இருக்கு, அதை ஸ்கேல் அப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ சியாவெட் மற்றும் வெண்பா இணைந்து வழங்கும் வைரப்பெண்ணே உங்களோட ட்ரீம்ஸ்க்கு அழகான சிறகுகள் கொடுக்கிற ஒரு விஷயம்தான் வைரப்பெண்ணே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு 4 ரீஜனா பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாசமும் ஒரு காம்படிஷன் நடக்கும் ஃபார் ஈச் ஆஃப் த ரீஜன்ஸ். ஸோ அதில் இருக்கிற டாப் 3 கண்டஸ்டன்ஸ்க்கு கேஷ் ப்ரைஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, ஆல் த 4 ரீஜன்ஸில் இருக்கிற டாப் கண்டஸ்டன்ஸ்க்கு குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு, குளோபல் மென்டர்ஷிப் கிடைக்க போகுது. ஸோ எதுக்கு யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் 50 rupees கொடுத்தீங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் டு திஸ் காம்படிஷன். யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் see you on the other side. Down and wait for the opportunity to come. Get up and make them. To share more about Vairakattai project and its benefit, we are delighted to invite Mr. Karuna, Creative Director of Project, a passionate creative professional with over 20 years of experience in advertising and marketing. Mr. Karuna sir has led countless successful campaigns both in conventional and digital media, earning notable awards along the way. His expertise and dedication continues to inspire and elevate the Vairakattai vision. Please join me in welcoming Mr. Karuna to the stage. I am extremely delighted to be part of this wonderful program. And thanks for Mr. Arun. I think you have covered most of my points. Now I am running out of points. But anyway, I don't want to take this as a, talking session. Let it be an interactive session. Okay? You're all with me? You're all with me? Yes, sir. Sound? No, no. Yes, sir. சிங்கப்பெண்ணை பாட்டு எவ்வளவு வருது? Alright, sir. Just see this. Just see this. அடுத்த கேள்வி கஷ்டமான கேள்வி. சிங்கப்பெண்ணை பாட்டு யாரு பாடுவீங்க? மாட்டீங்களா? கையை தூக்கினாதான் அடுத்த லைன் போவாங்க. கையை தூக்கினாதான் அடுத்த லைன் போக. எல்லாரும் கையை தூக்கி ஆகணும். என்ன பண்ணுங்க? சும்மா தூக்குங்களா கையை? Raise your hands. Please raise your hands. Please raise your hands. 1, 2, 3. Come on. Raise. யாராவது ஒருத்தர் பாடணும்ன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 4 லைன் சொன்னா கூட போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 லைன் சொன்னா கூட போதும். கூட்டமா வராதீங்க. யாரோ ஒருத்தருவாங்க. சரி, அங்கிருந்தே கத்துங்க. எப்படி ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு நல்ல சீன் வந்தா இவங்க விசில் அடிக்கிறீங்களோ, எப்படி கை தட்டுறீங்களோ, தேவையில்லாத ஹீரோஸுக்குன்னா எங்கெல்லாம் கை தட்டுறீங்க. நீங்க உங்களை ஹீரோயின்ஸ் நினைக்கிறதே கிடையாது. உங்களை ஹீரோயின்ஸ் நினைக்காம வேற யாரோ ஹீரோஸ்க்காக கை தட்டுறீங்க. இப்ப அங்கிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் 4 லைனை நீங்க கத்தியே ஆகணும். சொல்லுங்க, சிங்கப்பெண்ணை பாட்டு ஃபர்ஸ்ட் 3-4 லைன் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க? என்ன பயப்படுறீங்க? அங்க பாருங்க. Come on. What's your name? Sing or say? Go ahead. Good. பாடுறீங்களா? ஒரு நிமிஷத்துல உங்களால ஹீரோயின் ஆக முடியுது. ஏன் நீங்க கையை தூக்க மாட்டீங்க? ஒரு நிமிஷத்துல உங்களால ஹீரோயின் ஆக முடியுது. கை தூக்க மாட்டீங்க. நான் அழுந்துடுவேன். ஓகே, இப்ப சிங்கப்பெண்ணை மாதிரிதான் வைரப்பெண்ணை. ஓகே,
அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு we are going to have a wonderful interactive session. ஓகே, நீங்க எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் வைரப்பெண்ணை. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க வைரப்பெண்ணை இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது we thought ஓகே, நம்ம ஒரு வைரப்பெண்ணை மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டை டெவலப் பண்ணி கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அவங்க எல்லாம் ஹாப்பியாக பண்ணி கூட்டுறலாம் அப்படின்னு நாம் நினைச்சோம். ஆனால் அப்துல் கலாம் அருண் மென்ஷன் பண்ணார் இல்லையா, மேன்மை மீது அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை எங்க மனசுக்குள்ள வந்தது. என்னது? அவர் என்ன சொன்னார்? எவ்வளவு பேர் தூங்காம கேட்டீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? அப்துல் கலாமோட ஒரு கோட் சொன்னார்ல, என்ன கோட்? ஹலோ ஹலோ சார் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள் சொன்னாரா? பண்றது தூங்க. ஹலோ, யாரு யாரு யாரும் பேசுறாங்க, அங்க யாரும் பேசிட்டு இருக்காங்க, நீங்க வாங்க மேடையில பேசுங்க. ஓகே, தூங்க விடாம கனவு காண்ற எவ்வளவு பேர் சொல்லுங்க. அவ்வளவு சிங்க பண்ணிங்கிறத வேகம் தூங்க விடாம எவ்வளவு பேர் கனவு காண்றீங்க? உங்களை தூங்க விடாம கனவு காண வைக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வைரப்பெண்ணை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து we thought we should develop it to a different level. Okay, வைரப்பெண்ணை competition is not just giving some cash awards. We want to take this வைரப்பெண்ணை to a different level. Imagine if somebody from this college is becoming world famous. Okay, that is the kind of dream which we have in our mind. That is why we have designed this program, which is called வைரப்பெண்ணை, and we are going to have this competition for almost most of the colleges in the city in Tamil Nadu. Okay, so Abdul Kalam, when Abdul Kalam சொன்ன first இதுல வந்து கனவு காணல, you should have a big dream. தூங்க விடாம பண்ற கனவா இருக்கும், அதே சமயத்தில் அந்த ட்ரீம் வந்து பெருசாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன ஒன்று இருக்கு, I really want to mention this. இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் வேலை படிச்சுட்டு வேலை இல்லை நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க, இன்ஜினியரிங் சார் எனக்கு இன்ஜினியரிங் வேலையே கிடைக்க மாட்டேன். பட் அதுக்காக டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கக்கூடாது, வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும். நீங்க ஒரு இன்ஜினியர் ஆனா நீங்க வந்து ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ வேலை கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க உருவாக்கணும். ஓகே, அதுக்கு நீங்க வந்து சொந்தம் தொழில் தொடங்குவதா இருக்கணும், இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ட்ரீமை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றதோ, இல்லை ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்டை கிரியேட் பண்றதோ, அது மூலமா பல பேருக்கு வேலை கொடுக்குறதோ, அப்படி இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள். அந்த செகண்ட் ட்ரீம் தான் மோர் ஆஃப் அன் ஆண்டர்பிரினரியல் டிரெக்ஷன். அந்த டிரெக்ஷன்ல திங்க் பண்ணிக்கலாம். ஓகே, so in the ரெண்டு விஷயத்திலும் I really wanted to emphasize today, you should keep in mind that you should have a dream, and the dream should be big, and you should do some job or work, and you should be able to give jobs to others. Okay, these two things are, please keep it in your mind. There is one more thing which I wanted to say. When I was sitting in the conference room, I was reading the statement in the college saying empowering women through education, ethics and economic development. Okay, inge college what it does is it gives you education and it will also teaches you ethics, values, everything. But why we are here to take care of the third part, how do we improve you upon in an area where economic development is there, where how you become a successful entrepreneurs in future. Adukkaga we are coming here. After we sign our MOU purpose everything, we really want to have an interactive sessions with you where we would like to take questions from you. We don't want to talk too much. We really want to listen from you all. So we are going to have a separate session with you people, and I am requesting you all to be very open. Okay, இது உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு முதல்ல பேசுங்க, தயக்க காட்டாதீங்க, பயப்படாதீங்க. You should show your interest first and then see where it goes. எங்கே போய் நிற்குதுன்னு பார்ப்போம். ஒரு முயற்சி எடுத்தால் தானே நம்ம அதில் எங்கே போய் நிற்கிறோம் நம்மளால இது பண்ண முடியும்.
டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் வந்து யூ ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக். ஓகே, பேசுனா தான் மற்றவங்களுக்கு உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியும். ஓகே, பல பேர் இங்கே இருக்கிறவங்க எனக்கு தெரியும் உள்ள ஐயோ நான் ஒரு சார்ஜ் கிடைச்சா நம்ம போய் பேசலாமே, நம்மளால முடியலையே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, பட் அதெல்லாம் அந்த தடைகளெல்லாம் மீறி யூ கேன் ரியலி டூ வெல். அதுக்கு உண்டான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் வைரப்பெண்ணை பற்றி டீட்டெயிலான ஒரு இதை வந்து நம்ம இமீடியட்லி ஆர்கனைஸ் ப்ரோக்ராம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இதை நான் சொல்கிறேன். வேர்ல்டுலேயே மோர் தேன் 60% ஆஃப் த பில்லியனர்ஸ், ப்ளீஸ் நோட் இட், 60% ஆஃப் த பில்லியனர்ஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஸ். உலகத்திலேயே 60% மேலான பணக்காரர்கள் எல்லாருமே தொழில் முனைவோரும் தொழில் தொடங்கியவர்கள் மட்டும்தான். பாக்கி எல்லாம் படித்தவங்கலாம் அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் படிக்கணும். அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்தால் அதை எப்படி டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாங்கிறது இன்னிலிருந்து நீங்கள் யோசிக்காங்க. ஓகே, இது ஒரு தொடக்கமாக நீங்கள் எடுத்துகிட்டு செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி சிங்கப்பெண்ணே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ நைஸ் டே சொல்லி தேங்க்யூ. Thank you, sir. Thanks for an inspired speech, and it's truly energized and motivated the students. So one of the highlight of the Vairappanai initiative is the Kurunji contest. We have a 4 contests: Kurunji, Mullai, Marudam and Neithal. And the Kurunji contest has been completed, and we are celebrating a women entrepreneurs in a various creative field, from fashion and accessories, home decors, traditional art, to sustainable products, and also the food innovations. I am sure you now have a clear idea about the contest. As a part of one part of Kurunji contest of Vairappanai has been completed. The winners will receive the cash prize of 5,000 for first place, 3,000 for second place, and 1,000 for third place. These prizes will be distributed after all the segments Kurunji, Mullai, Marudam, Neithal are completed. We have a top 10 contestants whose outstanding products and inspiring stories we are going to hear about. Before we reveal the winners, let us take a moment to honor our top 10 contestants and their outstanding creations. Today, we celebrate the creativity, culture and entrepreneurial spirit of Vairappanai 2025. Kurunji contest. Over the past week, we have witnessed an incredible array of artistry from mandala art, radiating a balance and mind vibrate, to intricate a Bhagavad Gita and embroidery, capturing an epic radiating balance, devotions to the divine beauty of quilled Lakshmi dolls and tangible painting. We admire artisan jewelry inspired by peacock and eco-conscious quilling, the elegance of Kurunji painting on velvet canvas, and the rich symbolisms in peacock painting on a black canvas. Our journey is also feature a rustic charm of a woven horses and colorful dream catchers, the functional grace of handcrafted pouches, the quick emotions of pencil sketches, and the timeless beauty of preserved floral design craft. Each of these works tell us a story of a tradition, patience, innovation, and the patience of women entrepreneurs. Out of these treasures of talent, we proudly announce the top 10 contestants. Earlier and now, it's time for the moment we have all been waiting for, the final result. Let's hear a huge round of applause for all our contestants.
Oprah Winfrey said, step out of the history that is holding you back. Step into your new story you are willing to create. We now invite Mrs. Vanati Devi Ma'am, President of Seattle, to share a few words with us. இன்னைக்கு மார்னிங் ஒரு இன்ஸ்பைரிங் செஷனாக இருக்கும்னு நினைக்கிறதுனால மிஸ்டர் அருண் அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் மிஸ்டர் கருணா அவர் கிரியேட்டிவ் டைரக்டர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. பட் இன்னும் வந்து சில லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் பெட்டர் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் பட் ப்ரௌட்லி இது இம்பேக்டிவ் செஷன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாம் என்னோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இஸ் ஜஸ்ட் டு மேக் ஷுர் that each and every one of you should end up to be a real-time entrepreneur. So entrepreneur அப்படிங்கிறப்போ வந்து நம்ம எந்த பிஸ்னஸ்னாலும் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது ஒர்க் பண்ணலாம். இட் இஸ் நாட் தட் இந்த கேம்பஸ் வந்து நீங்கள் மூவ் அவுட் பண்ண உடனே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. பிகாஸ் இது வந்து இட் இஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் ஹியர் இஸ் த தியரிட்டிக்கல் நாலேஜ், பட் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அவுட் சைட் இஸ் கோயிங் டு பி த ரியல் பிஸ்னஸ் எஜுகேஷன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனிலையோ ஆஃபீஸ்லேயோ ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறது இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா தட் வில் ஒரு டீம் பில்டிங் எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸ் டெக்கரும் எப்படி இருக்கும், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பங்க்சுவாலிட்டி, ஹவு யூ ஷுட் பில்ட் அப் யுவர் டீம் பில்டிங். ஸோ இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மினிமம் கப்பல் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மேண்டேட்டரி. ஸோ அதனால் இப்போ இமீடியட்டாக எத்தனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கை கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு ஸ்டேஜிங் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிகாஸ் நாங்களாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பண்ணுறோம். We work somewhere, அந்த இடத்துல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னும் வந்து மென்டலி வில் பி மெச்சூர்ட் எனஃப் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆன் அவர் ஓன். ஸோ அதுதான். ஸோ தட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ். ஸோ உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த பார்ட் ஆஃப் அவர் இவெண்ட் இஸ் மெயின்லி டு டெல் யூ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் யூ ஆஸ் யூ மூவ் அவுட் ஆஃப் த கேம்பஸ் ஆர் ஈவன் வித் த கேம்பஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ 2 பேரும் மீடியா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்ததுனால உங்களுக்கு நிறைய மீடியா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ இருக்குது, பட் தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் ஸ்டெட்டிஸ்டிக்லி. ஸோ எங்களோட வயலப்பிள்ளை வந்து மெயினாக என்னோட கான்செப்ட் டு ஐடென்டிஃபை தட் டேலண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் யோகப்பிரியா, ஷீ இஸ் சம்வேர் இன் யூரோப். பட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் ஆர்ட் மண்டலா ஆர்ட் பற்றி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு அழிஞ்சு கிட்ட ஒரு கலை. ஸோ மண்டலா ஆர்ட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக எல்லாராலையும் பண்ண முடியாது. எப்படி நம்ம டேஞ்சர் பெயிண்டிங் வந்து நாட் எவ்ரி ஒன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம், அதே மாதிரி அந்த மண்டலா ஆர்ட்ங்கிறது வந்து வெரி வெரி யூனிக் அண்ட் வெரி வெரி ஸ்பிரிச்சுவலிஸ்டிக். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இதெல்லாம் வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து பீப்புள் ஆர் எக்ஸலண்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. The real fact, ஏற்கனவே உமா சொல்ற மாதிரி, it is not like winners நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். பட் அதில் அவுட் ஆஃப் த டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மற்றவங்களாம் லூசர்ஸா ஃபெயிலியர்ஸா அப்படி கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய லெக்சர்ஸ் உங்கள் காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த காலேஜ்லேயும் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இது டெஃபினெட்லி ஒரு எண்டட் இன்டு சம் ஃபெயிலியர்ஸ் ஒன் டைம் ஆகுது. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் யாருமே ஃபஸ்ட்டு வெஞ்சர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சாங்கங்கிறது ஜினி மூவியில் வேணால் நடக்கலாம், பட் ரியல் டைமில் நடக்காது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். நமக்கு வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வின் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் the way how you are presented, மேபி the images uploading சரியாக இல்லாமல் இருக்கலாம். இதில் கொடுத்துருக்க சில க்ரைட்டீரியா வந்து நாட் மேட்சிங் டு வாட் யுவர் பிஸ்னஸ் ஆர். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் ஜூரி மெம்பர்ஸ் டிசைட் பண்ணாமல் இருக்காமல் இருக்காங்க. Don't ever think you are any inferior or your product is anyway inferior. So please don't take up that mindset. So whatever is happened, your participation it makes the difference. So நிறைய நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ராபர்ட் ப்ரூஸ் பற்றி நம்மளாம் சின்ன வயசில் படிச்சிருக்கோம். How many times he had failed before he get into the successங்கிறது தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் எத்தனை தடவை ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காரு அப்படின்னு. There is a stat that says அட்லீஸ்ட் ஒரு 10,000 டைம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம படிச்சு பார்க்கறதே நம்மளுக்கு வாய்ப்பாக இருக்கும். 10,000 தடவை ஒருத்தர் தோற்று போனாருன்னா அவர் லைஃப்பில் டைரெக்டாக பண்ணியிருக்க முடியும். ஸோ 10,000மோ 1000மோ தட் இஸ் இன்டெலிஜிபிள். பட் everyone had tasted the failures. But அந்த failures வந்து they have given them an essential maturity and the determination to set up
and succeed in something. So we wish with the support from City College and the wonderful team that we have now presented to you, and with all your support, we would like to see many Vairapennais, many fingerprints among this group. Thank you once again. We are also happy to share a special video featuring a witness of our contestants and their creative journey. Hello everyone, this is Yoga Priya. ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மண்டல ஆர்டிஸ்ட். நான் இந்த வைரப்பெண்ணை கான்டெஸ்ட்டில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நான் இருக்கேன் இதில். ஸோ என்னோடய ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து மண்டலாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாஸஸும் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கரண்ட்டில் நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து நான் இப்போது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய விமன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கோர்சஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நான் முழுக்க என்னை பற்றியே வந்து யோசித்து நான் இந்த இதை வந்து நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸு. ஸோ நான் வந்து எப்படி வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் நம்மள மாதிரி நிறைய வந்து விமன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் வந்து ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அந்த பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம வைரப்பெண்ணை பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது, நிறைய ஹெல்ப் கிடைக்கிது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்க முடியுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், பட் வந்து அதை எப்படி வந்து வெளியே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த நம்மளோட வைரப்பெண்ணை டீம் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பிங்கும் நமக்கு அதில் வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் ஃபுல்லாகவே வந்து எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து இதில் ரன் பண்ணுறது, நீங்கள் ஒரு கிளாஸஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ நான் கோர்சஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 50க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கைட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சிலர் வந்து அவங்க பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து வைரப்பெண்ணை டீமுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து மதுமதி பேசுகிறேன். இந்த வைரப்பெண்ணை இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தையாக இருக்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிஞ்சிங்கிற அந்த கேட்டகரியில் தான் நான் செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, செலக்ட் ஆனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதுங்கிறத தவிர நான் அதில் செலக்ட் ஆகிட்டேங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரிய ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து என்னால் தொடர்ந்து அதை வந்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. இப்போ தான் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போ என்னோடய இதெல்லாம் வேலையெல்லாம் முடித்து ஒரு 4 வருஷமாக நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஏன் நம்ம எதை நோக்கி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அடி எடுத்து வச்சோமோ அதுலேயும் நம்ம திரும்ப போவோம் அப்படின்ட்டு நான் அந்த த்ரெட் ஒர்க்கு, அந்த ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அந்த வயசில். ஆனால் அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ நான் வந்து திரும்பவும் வந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதோட ஒரு முயற்சியில் தான் நான் இந்த கான்டெஸ்ட்டில் நான் வந்து கலந்துக்கிட்டு இந்த போட்டியில் நான் கலந்துக்கிற அளவுக்கு என்னை வச்சதுன்னா அந்த சின்ன வயசு ஆர்வம் தான் இது நடந்திருக்குது. நான் இதில் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது கிடையாது. ஆனாலும் நான் தோக்க மாட்டேன், ஜெயிப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து என்னோடய ஆசை மட்டும் கிடையாது, இது என்னோடய கனவு. என்னோடய ஹஸ்பண்டும் என் பையனும் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க.
ஹேமா, டாக்டர் மிஸ்ஸஸ் 3 பேருமே வந்து என்னோட ஒரு தூண். இவங்க இல்லைன்னா நான் கிடையாது இப்போதைக்கு. அவங்க எல்லா நேரத்துலையும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த த்ரெட் ஒர்க் பண்ணதுக்கும் அவங்க தான் ஒரு முக்கிய காரணம். அவங்க தான் சொன்னாங்க, நீ இதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போ, உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ இது வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய ஊக்குவிச்சனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன்னு. இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிங்க. வானதி மேம், கவிதா அக்கா, இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து இன்னும் செய்யின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் முயற்சி பண்ணி ஒவ்வொரு ஒர்க்கும் எனக்கு செய்கிறதுக்கு வந்து 2 monthsலேருந்து 4 months வரைக்கும் ஆகும் எனக்கு முடிக்கிறதுக்கு. ஒரு பிக்சர் எடுத்தேன்னா முடிக்கிறதுக்கே 2 months கிட்ட ஆகிடும். இந்த கிருஷ்ணர் படம்லாம் பார்த்திங்கன்னா நான் 4 months போட்டேன் நான். இது வந்து இது ஒரு கலை. இது வந்து ரொம்ப நம்ம மைன்யூட் ஒர்க்கு. இதை யாராவது கற்றுக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக சொல்லுங்கள் என்கிட்ட, நான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோட கனவு வந்து கனவாக மட்டும் இல்லாமல் அதை நனவாக்குறதுக்கு இந்த வைரப்பெண்ணி ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். என்னோடய பேர் வந்து உமா மகேஸ்வரி. நான் சென்னையில் இருக்கேன். நான் இந்த வைரப்பெண்ணி கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 5ல் செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கான்டெஸ்ட்டில் செலக்ட் ஆனது. அண்ட் நான் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா குவில்லிங் ரிலேட்டட் டால்ஸ்லாம் பண்ணுவேன். குவில்லிங் ரிலேட்டட் டால்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக பேப்பரில் பண்ணுற ஒரு கிராஃப்ட். ஆக்சுவலாக அது வந்து பேப்பர் டால்ஸ் அந்த மாதிரி பண்ணி நான் சேலம் பண்ணுறேன். இது வந்து நான் 2 years பண்ணின்னு இருக்கேன் பிஸ்னஸாக. அண்ட் நல்லா போகுது எனக்கு இந்த பிஸ்னஸ். இந்த மாதிரி வீட்லேயே பண்ணுற பிஸ்னஸ், அதுவும் எஸ்பெஷலி உமன் என்டர்பிரினர்ஸை சப்போர்ட் பண்ணுற வைரப்பெண்ணி டீமுக்கு வந்து ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ். இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Second contest under Vairapenni 2025 Moonlight. To mark this special beginning, we warmly invite Mrs. Vanadi Devi ma'am to kindly come forward and light the lamp, symbolizing the bright path ahead for the woman-led creativity. And Mrs. Princey ma'am